அக்கா அங்க மாப்பிள்ள ரொம்ப டயர்டா இருக்காரு, அவருக்கு ஜூஸ் கொடுங்க. சரி தம்பி. போங்க. தம்பி ஜூஸ் எடுத்துக்கோங்க. தேங்க் யூ. மீனாட்சி. இல்ல வேணாம். ஐயோ ஆதி என்னாச்சு? மேல ஊத்திச்சா? என்ன மாப்பிள்ள? பாத்து. என்ன மாப்பிள்ள? பாத்து கொடுங்க. ஆதி என்னடா இப்படி ட்ரெஸ்லாம் கொட்டிக்கிட்ட? அக்கா தெரியலக்கா, யாரோ தட்டி விட்ட மாதிரி இருந்துச்சு. மாப்பிள்ள யார் தட்டி விட போறா? நீங்களா ஊத்திக்கிட்டு தட்டி விட்டாங்கன்னு சொல்றீங்க? டேய் கெஸ்ட் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. கவலைப்படாதீங்க, அதான் வேற கோட் இருக்குல்ல, மாத்திக்கலாம். ஆதி நீ சீக்கிரம் போய் சேஞ்ச் பண்ணிட்டு வா. அதை நான் பாத்துக்கிறேங்க. அப்புறம் மாப்பிள்ள தொலைன்னு நான் எதுக்கு இருக்கேன்? நான் கூட போய் மாத்திட்டு வந்துடுறேன். மாப்பிள்ள வாங்க. அட வாங்க மாப்பிள்ள. போயிட்டு வந்துடுறேன். சரி போயிட்டு வாங்க. நல்ல கோட்டு இப்படி ஆயிடுச்சே மாப்பிள்ள. டேய் இப்ப நீ எதுக்கு பின்னாடி வந்துட்டு இருக்க? அது நான் தானே மாப்பிள்ள தொலை, வந்துதானே ஆகணும். இங்க பார், என்ன கடுப்பேத்திட்டு இருக்காத சொல்லிட்டேன். ஏன் டென்ஷன் ஆவறீங்க நீங்க? இப்ப என்ன ஆச்சு? இவ்வளவு நேரம் ஜாலியா டான்ஸ் தான் ஆடிட்டு இருந்தீங்க, பார்க்க கொஞ்சம் பதட்டமா வேற இருக்கீங்களே. டேய் அது உன்னோட கற்பனை. நான் நல்லா ஜாலியா தான் இருக்கேன். ஓ அப்படியா? ஆமா, எனக்கு பிடிச்ச பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அப்ப நான் சந்தோஷமா தானே இருப்பேன். நல்லா கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்களா மாப்பிள்ள? டேய் ஆமாண்டா, நான் கான்ஃபிடென்ட்டா தானே இருக்கேன். நீ தான் இன்னும் கல்யாணத்தை நிறுத்துறேன்னு காமெடி பண்ணிட்டு இருக்க. அதெல்லாம் நாளைக்கு தெரிஞ்சிடும் மாப்பிள்ள, யாரு காமெடி பண்றா யாரு சீரியஸா இருக்காங்கன்னு. ஆனா இப்பவே உங்களுக்கு முகம்லாம் வேர்க்குதே. என்ன மாப்பிள்ள, ஏதாவது பிரச்சனையா? சொல்லுங்க, நான் சால்வ் பண்றேன். டேய் இத பாரு, என்ன ப்ராப்ளமா இருந்தாலும் அதை நான் சமாளிச்சு பண்ணா. ஆமா நீ இங்க எதுக்காக சுத்திக்கிட்டு இருக்க? கிளம்பு கிளம்பு கிளம்பு. இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும், புரியுதா? கிளம்பு. கூல் கூல் மாப்பிள்ள. ஓகே பிரதர், நான் பாத்துக்கிறேன். இப்போ ஏன் டென்ஷன் ஆறீங்க? பாருங்க டென்ஷன்ல கோர்ட்ல அப்படி போட்டு வச்சிருக்கீங்கன்னு. மீனாட்சி மொபைலை இவன் எடுத்து வச்சிருக்கான். இந்த போன் அவன் கைக்கு கிடைக்கூடாதுன்னு எடுத்து வச்சிருக்கானா? அப்போ இதுல ஏதோ இருக்கு. கடைசியா யார் பண்ணதுன்னு பார்ப்போம். என்ன அன்னோன் நம்பர்ல இருந்து இவ்வளோ கால்ஸ் வந்திருக்கு? அதுல ஒரு கால் மட்டும் அட்டெண்ட் ஆயிருக்கு, மீதி கால்லாம் மிஸ் காலா இருக்கு. யாரா இருக்கும்? சரி, டயல் பண்ணி பார்ப்போம். ஹலோ மீனாட்சி. ஹலோ, நான் மீனாட்சியோட ஃப்ரெண்டு பேசுறேன். சொல்லுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க நம்பர்ல இருந்து கால் வந்திருக்கு. அது நான் பண்ணலங்க, மீனாட்சி கூட ரூம்ல இருக்க புவனான்றவங்க பண்ணாங்க. புவனாவா? சரி, அவங்க கிட்ட கொஞ்சம் ஃபோன் கொடுக்க முடியுமா? இப்ப நான் அங்க இல்லைங்க, வெளியே வந்துட்டேன். மீனாட்சி பக்கம் தான் ஹாஸ்டல்ல இருந்து கிளம்பி போனாங்க. அப்படியா? அவங்க ஏதோ சொல்ல வந்திருக்காங்க, ஃபோன் எடுக்கிறதுக்குள்ள கட் ஆயிடுச்சு. அவங்க ஏதோ டென்ஷனா இருந்தாங்க, அவங்க ரூம்குள்ள லாக் ஆயிட்டு இருந்தாங்க. அப்புறம் வார்டன் வந்து ரூமை ஓபன் பண்ணிட்டாங்க. ஏதோ மீனாட்சிக்கு ப்ராப்ளம்னு உடனே போனேன்னு சொல்லி கிளம்பி போனாங்க. சரிங்க, அவங்க திரும்ப கால் பண்ணா என் நம்பர் கூப்பிட சொல்லுங்க. சரிங்க. என் நம்பர் 98. ஹலோ மீனாட்சி. மீனாட்சி கல்யாணத்துல பிஸியா இருக்காங்க. நீங்க யாரு? என்ன விஷயம்? நான் மீனாட்சிக்கு தெரிஞ்சவதான். மீனாட்சி கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். மீனாட்சி இப்ப பேசுற சிச்சுவேஷன்ல இல்ல, என்ன விஷயம் சொல்லுங்க. மீனாட்சி ஒரு பெரிய ஆபத்துல இருக்கா, சொன்னா புரிஞ்சுக்கோங்க. அவகிட்ட கொஞ்சம் போனை கொடுங்க. ஆபத்தா? என்ன ஆபத்து? மீனாட்சியை கல்யாணம் பண்ணிக்க போற ஆதி நல்லவனே கிடையாது. மீனாட்சி மட்டும் ஆதியை கல்யாணம் பண்ணா
அவ வாழ்க்கைய நரகமாயிடும். என்ன சொல்றீங்க? ஆமாங்க, அந்த ஆதி ரொம்ப மோசமானவன். அவன் என்ன ரொம்ப நல்லா கடத்தி. என்னாச்சு? ஹலோ ஹலோ சொல்லுங்க. ஹலோ கேக்குதா? எங்க என்னங்க பேசவே மாட்டேங்கிறீங்க? ஏன் பேச்ச நிப்பாட்டிட்டீங்க? ஹலோ ஹலோ கேக்குதா? ஹலோ ஏய் என்கிட்டயே வா வாடி. மாப்பிள போட்டோ எடுக்கிறாங்க பாருங்க. டென்ஷன் காட்டாதீங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க. டேய் யாரா அந்த போனா? எனக்கு யாரையும் தெரியாது. ஆனா போனாவுக்கு மீனாட்சி நல்லா தெரியும். இங்க போனா வந்தா என்ன ஆகும்னு உங்களுக்கே நல்லா தெரியும். ஏன் மாப்பிள்ள ஓவர டென்ஷன் ஆகுறீங்க? நீங்க இப்ப வந்தா உங்களுக்கு நல்லது. இல்லைன்னா அந்த பொண்ணு வந்து எல்லாரும் முன்னாடியும் பேச வேண்டியதை பேசும். மாப்பிள்ள எப்படி வசதி? ம்? சரி நீ போ, நான் பின்னாடி என்ன வரேன். ஆதி, வாங்க. அவன் என்ன சொல்றான்? ஒன்றும் இல்லை மீனாட்சி, ஒரு 5 மினிட்ஸ் நான் இதை வந்துடுறேன். எங்க போறீங்க? என்னாச்சு? நோ நோ நத்திங், ஜஸ்ட் வாஷ்ரூம் போயிட்டு வந்துடுறேன். ஓகே. டேய் எங்கடா அவ? யாரு போனான்னு ஒரு பொண்ணு வந்திருக்கான்னு சொன்ன. வந்திருக்கா? அதான் எங்க அவ? ம், வருவா. என்னது வருவாளா? சரியான நேரத்துல வருவா மாப்பிள்ள. என்ன அவசரம்? ஜீவா விளையாடாத. சரி, புவனா யாரு? இல்ல என்ன பேரை கேட்டதும் தலை தெரிச்சு ஓடி வந்தியே. புவனா யாரு? இப்ப எதுக்கு அவ பேரை கேட்டு பயப்படுற? எதுக்கு இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட அவ துடிக்கிறா? அவ மீனாட்சியை காப்பாத்தணும்னு ஓடிக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் எனக்கு தெரியல. டேய், 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 டேய். தெரியாம தான் இப்படி நடுங்கிட்டு வந்து நின்னுட்டு இருக்கியா? டேய், யாரா அந்த புவனா? டேய் இத பாரு, அது என் பர்சனல் மேட்டர். பர்சனலா? ஒரு பொண்ணு உன் கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு சொல்றா, மீனாட்சியை காப்பாத்தணும்னு சொல்றா. அப்போ அந்த பொண்ணை உனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. இல்ல நீ அவளை ஏதோ பண்ணிருக்க. இத பாரு ஜீவா, வேணாம். உன்னால அந்த பொண்ணு நிறைய பாதிக்கப்பட்டிருக்கா. இல்லனா சம்பந்தமே இல்லாம எதுக்காக இந்த கல்யாணத்தை அவன் நிப்பாட்ட பாக்குறா? டேய் நீ என்னடா போலீஸ் மாதிரி என்ன கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? அப்பனா இங்க போனான்னு யாரும் வரல, நீ சும்மா என்ன பொய் சொல்லி இங்க கூட்டு வந்திருக்க. போடா. ஏய்